ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நரிச்சுதான், அது ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை அடைத்து தெருவிளக்குகளை அணைத்து இந்த மாதிரி திமுக பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு இது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த யாத்திரையினுடைய முதல் நாளிலிருந்து அவங்க தெருவிளக்கு அணைக்கிறது சரி, கேஸ் போடுறதும் சரி, யாத்திரை இருக்கவங்களை அரெஸ்ட் பண்றதும் சரி, இது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பட் என்னை பொறுத்தவரை மனதளவில் இதெல்லாம் தாண்டி வர ஆரம்பித்து விட்டோம். இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்கணும். இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் அரசியல் என்பது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது மனதளவில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆயிட்டோம். நட்டாஜி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு ஒரு ஷாக். குறிப்பாக தமிழகத்தில், நம்முடைய மாநிலத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது. எந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணில தெரியுது. அதைத்தான் திரு நட்டா அவர்கள் மேடையிலே குறிப்பிட்டிருந்தார். சென்னையை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருந்தேன். எங்கேயும் காவல்துறையிட்ட சண்டை போட்டு ஒன்ன பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் திமுக எவ்வளவு அறிவாளிகள்னா, அவங்க நேரா சண்டை போட மாட்டாங்க, காவல்துறை ஏவி விட்டு தான் சண்டை போடுவாங்க. திமுக கைவந்த கலை. அதனால தேவையில்லாம நம்ம காவல்துறையோட உரச வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு முதல்ல இருந்து. சோ ரூட் கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பொறுத்துக்கிட்டு எங்கெல்லாம் சொல்றாங்களோ கிராமத்துக்குள்ள எங்க போகணும், அங்க போகணும், டைமிங் எல்லாமே பொறுத்துக்கிட்டு தான் வந்தோம். சென்னை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க மக்களுடைய எழுச்சிங்களா, சென்னை இன்னைக்கு தயாரா இருக்கு மாற்றத்திற்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா நகரத்தையும் பாருங்க, எல்லாமே மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய சென்னை மட்டும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அது கூட இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது நான் பேசியிருந்தேன், எந்த அளவுக்கு குடும்ப அரசியல் சென்னையினுடைய 3 எம்பியுமே குடும்ப அரசியலுடைய இலக்கணமா இருக்கிறாங்க. ஒரு சாமானிய மனிதர்கள் கிடையாது, சாமானிய மக்களுடைய பிரச்சனையை புரிந்தவர்கள் கிடையாது. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் தெரியும், இங்கே மக்கள் ரோடுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இங்க ஒரு பெரிய புரட்சியை நடக்கும்னு திராவிட முன்னேற்ற கழகம் தெரியும். அதை தடுப்பதற்காக பல முயற்சி எடுத்த யாத்திரை இங்க அனுமதி இல்லை, அங்க அனுமதி இல்லைன்னு. பட் இதையும் தாண்டுவோம், இதையும் தாண்டி சென்னையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. இன்னைக்கு அதற்கான நேரம் இல்லை இல்லைங்கண்ணா. அது நட்டாஜியோடைய கமிட்மெண்ட் இவ்வளவு, நம்ம தேசிய தலைவர் ரொம்ப பிஸியா இருக்காங்க. வேறு வேறு பார்லிமெண்ட் இப்பதான் முடிஞ்சிருக்காங்கன்னா, அகில இந்திய அளவில் நிறைய அவருக்கு வேலைகள் இருக்கு. இருந்தும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. முதல்லயே சொல்லியிருந்தாங்க 200வது தொகுதி எங்க இருக்கோ நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு. அதற்காக இந்த 1 மணி நேர நிகழ்வுக்காக டெல்லியிலிருந்து 1 மணி நேரத்தை முடிச்சுட்டு திரும்ப டெல்லி போறாங்க. வேற எந்த நிகழ்ச்சியும் கூட அவர் பங்கேற்கல. ஆனால் இன்னைக்கு அவருக்கு வேலை பளு ரொம்ப அதிகம். இருந்தும் அவர் அந்த கொடுத்த வார்த்தைக்காக நம்முடைய எண் மக்கள் 200வது தொகுதி கட்டாயமா இருப்பேன்னு 1 மாதத்திற்கு முன்பே சொல்லி இருந்தாங்க. அதற்காக வந்திருந்தாங்கன்னா என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்பின் அடிப்படையில் அவரை வரவேற்க வந்திருந்தாங்க, மேடையில் அமர்ந்திருந்தார்கள். மற்றபடி பேசுவதற்கு எந்த நேரமும் இன்னைக்கு இல்லைங்க. இபிஎஸ் அவர் இன்னைக்கு மீண்டும் நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி இல்ல அப்படின்றது. நான் என்ன சொல்றது, பிஜேபியில இருந்து அந்த உறுதி அளிக்க முடியல. அண்ணா என்டிஏ நம்மளுடைய என்டிஏங்க, நாம் உருவாக்கிய என்டிஏ. சோ என்டிஏல ஏற்கனவே சொல்லி இருக்கேன், நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இங்கிருந்து போயிருக்காங்க. ஆனால் நாம் யார் இருக்காங்க, இவங்க போயிட்டாங்க, அதனால என்டிஏ இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்டிஏ இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு மேற்கொண்டு நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு. எதுக்குங்கண்ணா? ஆனா இன்னைக்கு நம்முடைய பாத்திருப்பீங்க, காட்டாங்குளத்தூர்ல SRM பல்கலைக்கழகத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பாராளுமன்றத்திற்கும் குழு அமைச்சிருக்கோம். அந்த மொத்த குழுவோட மீட்டிங் கிட்டத்தட்ட 4000 பேர்த்தினுடைய ஒருங்கிணைந்த மீட்டிங் இன்னைக்கு நடந்துச்சு. நீங்க அதை பாத்திருப்பீங்க. நம்முடைய தேசிய தலைவர்கள் அதுல பேசினாங்க. சோ நம்முடைய குழு தயாரா இருக்கு, குழு அமைச்சாச்சு. இன்னைக்கு அதனுடைய மீட்டிங்கும் சென்னையில் நடந்திருக்கு. வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல சென்ட்ரல் சென்னை போகணும் அப்படின்னு, சவுத் சென்னை ஏற்கனவே நட்டாஜி அவங்க வந்துட்டாங்க, அமித்ஷாஜி வந்துட்டாங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவரை கூப்பிடும் பொழுது இதுவரைக்கும் போகாத தொகுதிக்கு போகணும் அப்படின்னு, திரும்ப நாம அதே தொகுதியில் வைக்கக்கூடாதுன்னு சவுத் சென்னை அமித்ஷாஜி ஒரு முறை வந்திருக்கின்றார்கள், நட்டாஜி அவர்கள், இவங்க கடந்த 1 வருடத்துக்குள்ள சவுத் சென்னையில மீட்டிங் நடந்திருக்கு. சோ சென்ட்ரல் சென்னையில் நடக்கல. ஆனா சென்ட்ரல் சென்னையில் நடக்கல, அதான் காரணம். மற்றபடி நீங்க சென்னையில எல்லா எம்எல்ஏக்களும் மோசமா தான் இருக்காங்க. பக்கத்துல நீங்க போயிட்டீங்கன்னா எம்எல்ஏ எழிலரசனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஓட்டு கேட்கறப்ப வந்தீங்க, இன்னைக்கு வெள்ளத்தப்ப கூட காணான்னு. எனக்கு சேகர்பாபு அண்ணனுக்கு அதே பிரச்சனை தான். அதனால நம்மை பொறுத்தவரை யாரும் இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ இல்லைங்களா, நாம மத்திய சென்னையில வைக்க வேண்டும். மத்திய சென்னைக்கு இதுவரை எந்த தலைவர்களும் வரல. அதனால இன்னைக்கு தேசிய தலைவரை மத்திய சென்னை கழிச்சு. அதிமுகவிற்கு அழைக்கலன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லி. அண்ணா அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கண்ணா, என்னுடைய தொடர்ந்து நான் யாத்திரை பேசுற பேச்சு அதை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு. அதுலயே தெளிவா எல்லா மக்களுக்கும் தெரியுங்கன்னா புரியுங்கண்ணா.
நான் எந்த கட்சிகள் பேரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை. யாருகிட்ட பேசணும், யாரு பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்கணும். ஏன்னா இதுல வந்து அலையன்ஸை பொறுத்த வரைக்கும்னா இது ஒரு வியாபார சந்தைக்கடை இல்லைங்கண்ணா. எங்கட மீன் இருக்கு, மீன் வாங்கிக்க, உங்களோட பருப்பு இருக்கு, பருப்பு வாங்கிக்கிறேன், எங்கட அரிசி இருக்கு, அரிசி வாங்கிக்க, அந்த மாதிரி அலையன்ஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. தேர் ஹஸ் டு பி a காமன் கோல். ஒரு காமன் கோல் இருக்கணும், ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தமிழ்நாடு எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற எல்லோருக்கும் ஒரு காமன் புரிதல் இருக்கணும். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கணும். அதை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை 400 எம்பிக்கள் தாண்டி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வைராகி இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அலையன்ஸ்க்கு பேசிக் இன்கிரிடியன்ட் அண்ணா. அதனால நான் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. நம்ம தலைவர்கள் யார் எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், அல்லது யார் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, அது எல்லாம் என்ன நடக்கணுமோ நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்பு பார்த்திருப்பீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே அதிகமா சீட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த இது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறோம். we are very happy with where we are. 20% வாக்கு சதவீதத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள கண்டிப்பா நாங்க 25-27% தாண்டிடுவோம். நிச்சயமாக மக்களுடைய அன்பு நம்ம பக்கம் இருக்கு. நீங்க 23% தாண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே கன்வர்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சீட்டுமே. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அங்க இருக்கும். மார்ச் முதல் வாரத்தில் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்கிறோம். ஆனா ஓட் ஷேர் தான் முக்கியம். சீட்டு கன்வர்ஷன் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. சீட்டு கன்வர்ஷன் ஒரு 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட்ல யாருனாலையும் இந்தியால சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்க 20% தாண்டிட்டீங்கன்னாவே மொமெண்டம் உங்க பக்கம் வந்துடும். அதனால நான் சீட் கன்வர்ஷனை மட்டும்தான் நான் பாக்குறேங்க. நான் வந்து குறிப்பா வந்து ஓட் ஷேர்னு பாக்குறேன். சீட் கன்வர்ஷனை பத்தி அதிகமா நான் பேச விரும்பல. காரணம் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. 3-வே ஃபைட்ல தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய 3-வே ஃபைட் இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் 3-வே ஃபைட் தான் எடுக்கிறாங்க. 2-வே ஃபைட்டுக்கு எடுக்கலீங்கன்னா பிஜேபியை தனியா எடுக்கிறாங்க, வேற கட்சியை தனியா எடுக்கிறாங்க, திமுக கூட்டணியை தனியா எடுக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. அதனால என்னை பொறுத்தவரை அவங்க அந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நான் ஏத்துக்கல. ஆனா ஓட் ஷேர் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதுதான் கள நிலவரம், அதுதான் உண்மை. குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கண்டிப்பா தேர்தல் கூட அமல்படுத்தப்படும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து வரது வந்து பாதிக்கப்படும். அண்ணே, நாம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுதுங்கன்னா சிறுபான்மை பெரும்பான்மை இவங்க அவங்க அப்படிலாம் முடிஞ்சு டெசிஷன் எடுக்கிற ஆளே இல்லைங்க. நாட்டுக்கு எது நல்லது அது மட்டும்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமையில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மையருக்கும் சிஏஏனால பிரச்சனை இல்லை, யாருக்கும் இல்லை. இது குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து வரக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள யாரெல்லாம் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அந்தந்த நாட்டில் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க போறோம். குடியுரிமை யாருக்கும் எடுக்க போவதில்லை, புதிதாக குடியுரிமை கொடுக்க போறோம். சிஏஏ நோக்கம் என்னன்னா யாருகிட்டயும் ஒரு சிங்கிள் பர்சன்ட் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது இல்ல. அரசு நினைச்சா அரசுனால முடியாதுங்கண்ணா. அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாராலும் இன்னொருத்தருடைய குடியுரிமை எடுக்க முடியாது. அதற்கு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. நேச்சுரலைஸ் சிட்டிசனா இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், 2 கண்ட்ரியில குடியுரிமை வச்சிருந்தா உனக்கு கேன்சல் ஆயிரும். இது குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டமோ தவிர குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் இல்லை.